தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, திருவசனங்கள் 7 தொடங்கி 14 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையை அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கின்றீர்கள், அவரை கண்டிருக்கின்றீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீர் என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பதும் தந்தையை காண்பதாகும். அப்படியா இருக்க, தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்பவில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கின்றேன், தந்தை என்னுள் இருக்கின்றார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையை பொருட்டு நம்பாவிட்டாலும் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையே செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாக மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவுக்குள் பிரியமானவர்களே, நாங்கள் பாஸ்கா காலம் 4வது வாரத்திலே இன்றைய சனிக்கிழமை நாளிலே நாங்கள் இருக்கின்றோம். இன்றைய வார்த்தைகளானது மிகவும் வல்லமை உள்ளதாக இருக்கின்றது. வல்லமை பொருந்திய வாசகங்கள் எங்களுக்கு தரப்படுகின்றது. முக்கியமாக பிலிப்பு இயேசுவிடம் கேட்கும் சில கேள்விகளில் இது ஒரு முக்கியமான கேள்வியாக மாறுகின்றது. அதாவது இயேசு சீடர்கள் மத்தியில் கதைச்சு கொண்டிருக்கிறார். அது சொல்லுகின்றார், இயேசு சொல்லுகின்றார் சீடர்களை பார்த்து, எனக்கும் தந்தைக்கும் வித்தியாசம் இல்லை. தந்தை மகன் தூய ஆவியார் என்பவர் ஒரே கடவுள் என்பதை இங்கு அழகாக எடுத்து காட்டுகின்றார். அதிலும் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் உறவை எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றார். எனவே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதுதான், கடவுள் என்பவர் ஒரே கடவுள் தான், வேறு கடவுள் எங்களுக்கு இல்லை. அதாவது மூவொரு கடவுளையும் மூவொரு செயல்களில் இருந்தாலும் அவர்கள் ஒரே கடவுளாக, ஒரே கடவுள் எங்களுக்கு இருக்கிறதை எங்களுக்கு இன்றைய வாசகங்களை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அதாவது பிலிப்பு கேட்பது, இவ்வளவு காலம் இயேசுவோடு வாழ்ந்த பிலிப்பு சொல்லுகின்றார், தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று அவர் கேட்கின்றார். அதுவே போதும் என்று சொல்கிறார். அப்போது இயேசு மிகவும் கவலையுடையவராக மிகவும் கொஞ்சம் யோசிக்க தொடங்குது. இவ்வளவு காலம் நீ இருக்கிறியே என்னோடு, என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படியா இருக்க தந்தை எங்களுக்கு காட்டும் என்று கேட்கிறியே? ஏனென்றால் கடவுளோடு நாங்கள் வாழுகிற பொழுது, அதாவது பிலிப்புக்கு புரியவில்லை, என்ன கடவுள் வேற, தந்தை வேற, மகன் வேற, தூயாவியானவர் வேற என்று அந்த ஒரு வித்தியாசமான விடயத்தை கேட்கின்றார். ஆனால் இயேசு சொல்லுகின்றார், நீங்கள் என்னை பார்ப்பது தந்தையை பார்ப்பதுக்கு சமனாகும். அதுல வேற ஒரு வித்தியாசமும் இல்லை. அங்க நீங்க வித்தியாசத்தை காண முடியாது. என்றால் கடவுளுடைய திருவிழத்தை நிறைவேற்றுவது நான் இங்க இந்த உலகத்துல. அதோடு சேர்ந்து தந்தை என்னுள்ளும் நான் தந்தையுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பது பற்றி நீங்க தெரியாதா உங்களுக்கு? நான் ஒன்றும் நானாக செய்கிறேன், கடவுள் என்ன சொல்றாரோ அதைத்தான் செய்கிறார் என்று இயேசு சொல்லுகின்றார். எனவே இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது ஒரு மறை உண்மையாகத்தான் இருக்கின்றது. நிறைய பேருக்கு இது புரிவது என்பது மிகவும் கடுமை. ஆனால் கடவுளை நம்புவதற்கு அது எல்லாமே மிகவும் ஈஸியாக இருக்கும், மிகவும் இலகுவாக இருக்கும் அன்பார்ந்தவர்கள். அதாவது கடவுளோடு நாங்கள் வாழும் போது, கடவுளுக்குள்ள நாங்கள் வாழும் ஒவ்வொருவருக்கும் அந்த கடவுளை புரிந்து கொள்வது என்பது மிகவும் இலகுவாகவே அமைகின்றது. அதாவது இயேசு அதை திரும்ப திரும்ப எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றார். யார் இந்த கடவுள், எங்கிருந்து வருகின்றார், ஆவியானவர் பற்றி எடுத்து காட்டுகிறார், தன்னை பற்றி எடுத்து காட்டுகின்றார். எனவே இவர்களுக்குள்ள இருக்க உறவை எடுத்து காட்டுகின்றார். எனவே இந்த இயேசு என்ன செய்கின்றார், எங்களுக்கு விளக்கி காட்டுகின்றார். ஒவ்வொரு பொழுதும் புரியாததை புரிந்த அளவு, எங்களை புரிந்து கொள்ளும் அளவுக்கு எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றார்.
எனவே நாங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது முக்கியமாக கடவுளை என்னை காண்பதை தந்தையை காண்பதாகும் என்று சொல்றார். கடவுளுக்குள்ள இந்த மூவொரு கடவுள் அடங்கி இருக்கிறார். வேறு கடவுள்கள் எங்களுக்கு இல்லை. இந்த மூவொரு கடவுளும் ஒரே கடவுளாக இருக்கின்றார். எனவே இந்த உண்மையை இயேசு அழகாக தன் சீடர்களுக்கு முக்கியமாக பிலிப்புக்கு எடுத்து காட்டு. நாங்கள் கடவுளில் வாழும்போது கடவுளை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எங்களுக்கு வழியை காட்டுகின்றார் மட்டுமல்ல, எங்கள் வாழ்க்கையை வழி நடத்துகின்றவராக இருக்கின்றார். எங்களுக்கு தேவையானதை தருகிறார். அவரை நாங்கள் விசுவாசிக்கும் போது முழுமையான ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். சில நேரங்களில் எங்களுக்கு இருக்கிற விசுவாசத்தில் நாங்கள் ததும்புகின்றோம், யோசிக்கின்றோம், மறைந்து விடுகின்றது எங்களுடைய வாழ்க்கையில். எனவே உண்மையிலே கடவுளை நாங்கள் வாழும்போது, கடவுளுக்குள்ள வாழும்போது அந்த கடவுள் எங்களுக்கு அறிய தருகின்றார். அந்த மறை உண்மையை வெளிப்படுத்துகின்றார். எனவே அந்த மறை உண்மையானது இந்த மூவொரு கடவுள் ஒரே கடவுள் என்பதை நாங்களும் புரிந்து கொண்டவர்களாக எங்களுக்கும் அந்த வரத்தை கேட்டு தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாளுக்குள்ளே நாங்கள் நுழைவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.